சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒரு முறை அரசர் ஒரு போட்டி வைக்கிறாருங்க. அரசவையில இருக்க எல்லார்கிட்டயும் நான் உங்களுக்கு 100 பவுண்ட் தங்க காசுகள் ஒவ்வொருத்தருக்கும் தருவேன். ஒரே ஒரு நிபந்தனை தான். நீங்க 100 தங்க காசுகளை எப்படி வேணா செலவு செய்யலாம். ஆனா நீங்க எங்கலாம் போய் செலவு செய்றீங்களோ, அந்த செலவு செய்றதுக்கு முன்னாடி என் முகத்த பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அரசவையில இருக்கவங்கலாம் ஒரே குழப்பமா யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அரசர் அரண்மனையில இருப்பாரு. நம்ம வெளியில போய் பொருள்லாம் வாங்கும்போது, அரசர எப்படி நம்ம பார்க்க முடியும்? பார்த்துட்டு உடனே வாங்கணும்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கங்க. 1 வாரம் கால அவகாசமும் அரசர் குடுக்குறாருங்க. யாருக்குமே எந்த யோசனையுமே தோண மாட்டேங்குதுங்க. எல்லாரும் அவங்கவங்களுக்கு குடுத்த 100 தங்க காச வச்சுக்கிட்டே வீட்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா, தெனாலிராமன் மட்டும் 1 வாரம் முடிஞ்ச உடனே எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு வந்துடுறாருங்க. இப்ப அரசர் கேட்கிறாரு, "நீ வந்து என்ன பார்க்கவே இல்லையே ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் எப்படி 100 தங்க காசுகளையும் செலவு பண்ண?" அப்படின்னு கேட்கிறாருங்க அரசர். அதற்கு தெனாலிராமன் சொல்றாருங்க, "ஒவ்வொரு தங்க காசுலயும் உங்களோட முகம் இருக்கே அரசரே! நீங்க உங்கள பார்க்கணும்னு தானே சொன்னீங்க. ஒவ்வொரு தங்க காசையும் நான் செலவு பண்றதுக்கு முன்னாடி அதுல பொறிக்கப்பட்டிருக்க உங்களோட முகத்த பார்த்துட்டு தான் செலவு செஞ்சேன்." அப்படின்னு சொல்றாருங்க. தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்த கண்டு வியக்கிற அரசரும் பாராட்டுறாருங்க தெனாலிராமன. கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே புத்திசாலித்தனமா இருக்கணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.